சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருகிய நெல்முத்து நாயகா. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருகிய நெல்முத்து நாயகா. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா எனப்படுகின்ற பாடல் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆலயங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதனை தாண்டி இந்தியாவிலும் அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருப்பதை பலர் கேட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த பாடல் யார் பாடிய பாடல்? இந்த பாடல் எப்படி உருவானது? இந்த பாடல் இவ்வளவு வெற்றி பாடலாக மாறுவதற்கு காரணம் என்ன? இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கீர்த்தி அவர்கள் பாட, ஸ்ரீ நிர்மலன் அவர்கள் இசையமைக்க, வவுனியூர் ரஜீவன் அவர்கள் எழுதிய பாடல் தான் சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா எனப்படுகின்ற ஒரு பக்தி பாடல். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பாடல் இன்று உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கீர்த்தி எனப்படுகின்ற பாடகியின் வசீகரமான மற்றும் தெய்வீக குரலால் இந்த பாடல் மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற சாதாரணமான முகநூல் பக்கங்களிலே இந்த பாடல் 1 மில்லியன் 2 மில்லியன் என்று பார்வையாளர்கள் அந்த பாடலை பார்த்திருந்தார்கள். அது தவிர இந்த பாடலை யூடியூப் சேனலில் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 1 மில்லியன் என்கின்ற அளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பெரும் வெற்றி பாடலாக இந்த பாடல் மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த பாடலை 3 கோடிக்கும் மேற்பட்டோர் கேட்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு சமூக வலைத்தள கணக்குகளிலும் 2 மில்லியன் 3 மில்லியன் என்று சொல்லி இவ்வாறு பார்வையாளர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கின்ற எண்ணிக்கையை அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதனை தாண்டி கீர்த்தி அவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த குழுவினரால் பல பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்களும் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம், அதாவது இலங்கை தமிழர்கள் எங்களுடைய கலைஞர்களை நினைத்து பெருமைப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பக்தி பாடல், இது ஒரு காதல் பாடலோ அல்லது ஒரு குத்து பாடலோ இல்லை, அதனை கடந்து ஒரு பக்தி பாடல் இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது சொன்னால் நிச்சயமாக சாதாரணமான விடயம் அல்ல. இது இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய ஆலயத்தில் இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்ததாக தமிழகத்துக்கு சென்ற யூடியூபர் ஒருவர் என்னிடம் தெரிவித்திருந்தார். அந்த அளவிற்கு இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது, இந்த பாடல் எப்படி உருவாக்கப்பட்டது என்கின்ற தகவல் எல்லாம் தெரியாமலே அந்த பாடல் ஏதோ ஒரு சினிமா படத்தில் வருகின்ற பாடலாகவோ இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஆலயத்திலிருந்து வெளியிடப்பட்ட பாடலாகவோ நினைத்து அந்த பாடலை பலரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இங்கிருக்கின்ற எமது கலைஞர்கள் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். இங்கிருந்து என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும், இங்கிருந்து தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து எமது கலைஞர்கள் கொடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் கீர்த்தி உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் வளர வேண்டும், இது போன்ற படைப்புகளை இங்கிருந்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக எங்களால் முடிந்த ஆதரவையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.